ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து SEO. அதாவது இதோட மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், ரைட்? இப்போ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம கூகுளுக்கு வந்து இப்போ நான் கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணோம்னா, இப்போ நம்ம சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னே சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோம்னா இதில் வர ஆர்கானிக் சர்ச், அதாவது வந்து கூகுளால் கொடுக்கப்படுற ஆர்கானிக் சர்ச்சை தான் சொல்கிறது நம்ம சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லி, ரைட்? அதாவது என்னென்னா, நம்ம ஆட்ஸ் இதில் வந்து என்னென்னா, இதுக்கு வந்து பே பண்ணுறதுலாம் தேவையில்லை. நான் கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணேன். இப்போ நான் வந்து பெஸ்ட் வெப் ஹாஸ்டிங்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். வெப் ஹாஸ்டிங், ரைட்? இப்படி சர்ச் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நிறையா ரிசல்ட் வருது. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிசல்ட் வருது. இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் மெயினாக வர விஷயம் என்னென்னா, அட்டுன்னு சொல்லி இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னா, கூகுளுக்கு வந்து அவங்களோட வெப்சைட் வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி, அதாவது இந்த வெப்சைட்டை செஞ்சவங்களோட வெப்சைட், அதாவது இந்த மாதிரி வெப்சைட்டை செஞ்சவங்களோட வெப்சைட் வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி கூகுளுக்கு பே பண்ணி இதை முன்னுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்? அதாவது பேமெண்ட் வந்து கொஞ்சம் கூட பே பண்ணிங்க முன்னுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு நம்ம சொல்கிறது SEMன்னு சொல்லி, ரைட்? இதுக்கு சொல்கிறது நம்ம SEMன்னு சொல்லி, ரைட்? இப்போ SEOனா என்னன்னா, இந்த அட்டுன்னு சொல்லி முன்னுக்கு வராது. இதுக்கு கீழே நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து SEO. அதாவது இதெல்லாம் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து நிறையா சர்ச் பண்ணுறவங்க வந்து மிச்ச நேரம் இந்த சைட்டில் வந்து அவங்க இந்த ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணுற நேரம் கூகுள் வந்து இவரோட வெப்சைட் நல்லோம் அப்படின்னு சொல்லி கூகுளே தூக்கி ரெக்கமெண்ட் பண்ணி மேலே போடும். அதாவது நம்பர் 1 பெஸ்ட் சர்ச்னு சொல்லி முன்னுக்கு போடும், ரைட்? இந்த மாதிரி சைட்ஸ் தான். இதுக்கு சொல்கிறது வந்து SEOன்னு சொல்லி சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இதுதான் மீனிங், ரைட்? இப்போ சாதாரணமாக சும்மா ஒரு சைட் ஒன்று சும்மா அப்படி கிளிக் பண்ணுவோம், ரைட்? இப்போ இந்த சைட்டில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பார்க்குற ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு போவார். இதில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எந்த ஒரு சைடு எடுத்தால் பவுன்ஸ் ரேட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பவுன்ஸ் ரேட்னா என்னென்னா, இது வந்து SEOவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அந்த பவுன்ஸ் ரேட், ரைட்? இப்போ சிலவங்க ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. உங்களோட ஆர்டிகல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கூகுளில் வந்து ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே, அதாவது 50 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 40 மினிட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம் உங்கள் சைட்டில் வந்து அவங்க ஆர்டிகல்ஸை வாசிக்கிட்டே இருந்துட்டு உங்களோட ஸ்கிப் பண்ணி போகாமல் மிச்ச நேரம் இருந்தாங்கன்னா உங்கள் சைட்டை வந்து கூகுள் எந்த நேரம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்? ஓகே. அப்படி இல்லாமல் உங்கள் சைட்டுக்கு வரவர் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சும்மா பார்த்துட்டு ஆர்டிகல்ஸை பார்த்துட்டு அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டுக்கிட்டே இருந்தாருன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் வந்திருந்த நீங்கள் 2வது 3வது பொசிஷனுக்கு போயிடுவீங்க. அதாவது எந்த நேரமும் உங்களுக்கு எதுவுமே இதில் நிலை இல்லைங்க. இந்த SEO பொறுத்தவரையில் உங்கள் சைடை வந்து பார்க்க விசிட் வர்ற அந்த ஆர்கானிக் சர்ச், அதாவது அந்த ஆர்கானிக் அந்த ஒரு பர்சன் வந்து எவ்வளோ நேரம் உங்கள் சைட்டில் வந்து தங்கியிருக்காருன்றது தான் இதோட விஷயம், ரைட்? ரொம்ப நேரம் தங்கியிருந்தாருன்னா உங்கள் சைட்டை வந்து கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணும், மேலே போடும். அதாவது உங்களோட சைட் வந்து நல்ல சைட், உங்கள் கண்டென்ட் நல்லும் அப்படின்னா தான் நிறைய நேரம் அவர் உங்கள் சைட்டை வந்து வியூ பண்ணியிருப்பார். அப்படி உங்களோட சைட்டில் வர்றவர் வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் உங்கள் சைடை ஸ்கிப் பண்ணிட்டு போனார்னா உங்களோட சைட் வந்து பின்னுக்கு போகும். எந்த சைட்டுக்கு வந்து ரொம்ப விசிட்டர்ஸ் வந்து பவுன்ஸ் ரேட் கூடுதோ அதெல்லாம் முன்னுக்கு வந்து போடும், ரைட்? இப்போ ட்ராஃபிக்கை வச்சும் கூடும், இந்த மாதிரி பவுன்ஸ் ரேட்டை வச்சும் SEO வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இப்போ SEO வந்து நமக்கு எதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது வந்து நம்ம வந்து இப்போ கூகுளில் வந்து நம்ம காசு மணி மேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கூகுள் ஆட்சன்ஸ் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு நம்ம வந்து யூடியூப் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம கூகுளால் பணம் சம்பாதிச்சு கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த SEO. அதாவது நம்ம அதாவது ஒருத்தர் வந்து நம்ம சைட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணுற நேரம் யூடியூபாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், அதுக்கு வந்து அவரோட கீவேர்ட், அந்த ரிசர்ச் பண்ணுற கீவேர்ட், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கீவேர்டுன்ற ஒரு விஷயம், ரைட்? இப்போ கீவேர்ட் ரிசர்ச் வந்து இப்போ நாம் சும்மா பெஸ்ட் வெப் ஹாஸ்டிங்ன்றவாங்களே, இப்போ இது ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்டுக்கு சம்மந்தமான ரிசல்ட் தான் வந்துருச்சு. இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு. இவங்களாம் அந்த கீவேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கீவேர்டுக்கான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இந்த கீவேர்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு வந்து நான் எது பெஸ்ட் கீவேர்டுன்னு சொல்லி இந்த கீவேர்டை வந்து நம்ம இப்போ பெஸ்ட் வெப் ஹாஸ்டிங்கை பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுகிறோன்னு வைங்களே, கீழே ஒரு டேக் இருக்குது. இதை வந்து எப்படி யூசர் வந்து
சர்ச் பண்ணால் உங்களோட வெப்சைட் முன்னுக்கு வரும்ன்றதுக்கு ஒரு டேக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக வர வீடியோவில் ஃப்யூச்சரில் வர வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் SEO பொறுத்தவரையில். அப்போ இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து டிராஃபிக் வந்து அதிகரிக்கும். அப்போ இது மாதிரி அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து சில வெப் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிலதுக்கு ஃப்ரீ இல்லைங்க. இப்போ இதில் வந்து ஒன்று இருக்குது ஹூபர் சஜஸ்ட்னு சொல்லி. இது வந்து நல்ல சைடு ஒன்று. இப்போ இதில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான கீவேர்ட்ஸை வந்து நம்மளால் சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ அந்த பெஸ்ட் வெப் ஹோஸ்டிங் இப்போ சர்ச் இன்ஜின் இப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து சர்ச் பண்ணோம்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ரைட். இப்போ இந்த இதுகளை வந்து ஆர்கானிக் சர்ச்சில் இந்த பார்த்தீங்கன்னா வெப் பெஸ்ட் ஹோஸ்டிங் கீவேர்ட்ஸ், வெப் ஹோஸ்டிங் சைட்ஸ், இந்த மாதிரி இந்த வால்யூம் எவ்வளோ, அதாவது சர்ச் வால்யூம் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கங்கண்ணே. ரைட். இந்த மாதிரி இந்த பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருங்க. SB இதுக்கான பே பண்ணுற சதவீதம், SD ரேங்க் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்போ இதே மாதிரி நிறையா சைட்ஸுக்கு இன்னொன்று இருக்குது கீவேர்ட் எனிவேர்னு சொல்லி. இது வந்து நம்ம இதுக்கும் பே பண்ணணுங்க. இதுலேயும் பிளானிங் ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க நமக்கு வந்து. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து அவங்க ரொம்ப SEOவிலே வெப் டெவலப் பண்ணி ரொம்ப SEO படிச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணி போடுவாங்க. அதனால் அவங்க ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு காசு பே பண்ணணும். ரைட். இதுக்கு ஒரு உங்களோட பிளானிங்கை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் சைடை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கூகுள் ரேங்கிங்கில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஊபர் சஜஸ்ட் இது நல்ல சைடு ஒன்று. அது கீவேர்ட் எவ்ரிவேர்னு சொல்லியிருக்கு. ரைட். இதுவும் நல்ல சைடு ஒன்று. இப்போ நான் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சதில்ல, இது நல்ல சைட். இப்போ இதுக்கும் பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இதில் வந்து ஃபுல் ட்ரையல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் க்ரோம்க்கு எக்ஸ்டென்ஷனை. ஆனால் இதுலேயும் இவங்கடையும் ப்ரைஸிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இப்போ கூகுளில் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டட் கீவேர்டோடு வரும். இப்போ நான் வந்து கூகுளில் வந்து இப்போ வந்து நம்ம பெஸ்ட் வெப் ஹோஸ்டிங் இப்போ டைப் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் வந்து உங்களுக்கான கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதெல்லாம் வந்து சில ரிலேட்டட் கீவேர்ட் ஒரு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பே பண்ணியெல்லாம் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் நிறையா கொடுப்பாங்க இதை பொறுத்தவரையில். ரைட். என்னென்ன மாதிரி பீப்புள்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க, எது ரேங்க்கில் கீவேர்டாக இருக்குது எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சைடை வந்து பில்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இது மட்டும் நீங்கள் செஞ்சு முன்னுக்கு கொண்டு வர முடியாது. நீங்கள் ஒரு வெப்சைட் செஞ்சு சர்ச் என்ஜினில் நீங்கள் ஹிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பிளாகர் ரைட்டராக இருந்தால் நீங்கள் உங்களோட பிளாகரும் வந்து நிச்சாக இருக்கணும். இப்போ நிச்சுன்ற டாப்பிக்கில் இருக்கணும். நிச்சுன்ற டாபிக்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ கிரிக்கெட் சம்மந்தமாக ஒரு பிளாக் செய்கிறீங்கன்னா அது வந்து கிரிக்கெட் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி சினிமா சம்மந்தமாக ஒரு பிளாக் ரைட் பண்ணுறவராக இருந்தால் சினிமா சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். அதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு பிளாக் செய்கிறவராக இருந்தால் எஜுகேஷன் சம்மந்தமாக தான் இருக்கணும். ரைட். இப்போ ட்ராவலிங் சம்மந்தமாக ஒரு பிளாக் செய்கிறவராக இருந்தால் ட்ராவலிங் சம்மந்தமாக தான் இருக்கணும். அதை விட்டு ட்ராவலிங் செஞ்சவர் ஒருத்தர் வந்து கிரிக்கெட்டையும் போட்டுட்டு சினிமாவையும் அந்த பிளாக்குள்ளே கொண்டு போய் போனீங்க அது நிச்சு கிடையாது. சரியா? அதனால் நீங்கள் நிச்சயம் எந்த ஒரு வெப்சைட்லாம் செய்யணும்னா நிச்சயம் செய்யணும். அப்படின்னா தான் அந்த சைடை வந்து உங்களுக்கு ரேங்கிங்கில் வந்து மின்னுக்கு கொண்டு போக முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நீங்கள் கீவேர்டை போட்டு உங்கள் தளத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து AdSense அப்ரூவல் வாங்கி நீங்கள் பணம் சம்பாரிச்சு கொள்ள முடியுங்க. இது AdSense நீங்கள் அப்ரூவல் எடுத்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயத்தில் நீங்கள் உங்கள் சைட்டில் வந்து டிராஃபிக் கூடிச்சு நிறையா விஷயம் இருக்குது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும். ஒன்று கூகுள் AdSense லிங்க் பண்ணி பணம் உழைக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டன்ஸ் ஆர்டிக்கல் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி மணி மேக் பண்ண முடியும். இப்போ கூகுள் இன்னொரு விஷயம் இருக்குது ECOன்னு சொல்லி என்னமோ ஒன்று அந்த இது கூகுளால் திரும்ப ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ECO. இது மூலியமாக நீங்கள் காசு சம்பாதிக்கணும். இது வந்து கூகுள் இதுவும் கூகுள்கிட்ட தாங்க. இது தேர்ட் பார்ட்டி ஒன்று கூகுள்கிட்ட யூடியூப் மாதிரி. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மனம் சம்பாரிச்சு கொள்ள முடியும். அதாவது நீங்கள் AdSenseல பே பண்ணுற சதவீதத்தோட இவங்க பே பண்ணுற சதவீதம் டபுள் மடங்காக இருக்கும். இது மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி காசு சம்பாரிச்சுக்கொள்ள முடியும் ஒரு வெப்சைட் மூலியமாக. ஒரே ஒரு வெப்சைட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல டிராஃபிக் இருந்து பவுன்ஸ் ரேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 டிஃபரெண்ட் வேல உங்களுக்கு சாதாரணமாக பணம் சம்பாரிச்சுக்கொள்ள முடியும். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லாமல். ரைட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லாமல் கூகுள் AdSense இந்த வெப்சைட் அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டன்ஸ் ஆர்டிக்கல். ரைட். உங்களோட கண்டென்ட்ஸ் நல்லா இருந்தால் இந்த மாதிரி சம்பாரிச்சுக்கொள்ள முடியும். ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட ஒர்க் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். இதே மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. நீங்கள் HRF இதுவும் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ரிசர்ச் டூல் தான். ரைட். இதில் நீங்கள் வந்து இதுவும் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நிறையா டூல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பார்த்ததில் டாப் சர்ச் இன்ஜின் டூல்ஸ். இப்போ உள்ள சர்ச் இன்ஜின் டூல்ஸில் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சில் வந்து பெஸ்ட்டான விஷயங்கள் தான் இதெல்லாம். ரைட். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ரிசர்ச்சில் வந்து நான் வந்து பார்த்ததில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பெஸ்ட்டானது தான் கீவேர்ட் எனிவே ஊபர் சஜெக்ட்ஸ் அண்ட் HRF. ரைட். இப்போ இந்த டூல்ஸ்லாம் வந்து நான் வந்து சொல்கிறதோட நீங்கள் போய்ட்டு இதுக்கு நீங்கள் ஒரு வெப்தளம் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த டூல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்க்கலாம்.
ரைட். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க எஸ்இஓ பற்றி. நான் வர வீடியோஸில் வந்து எஸ்இஓ பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கழிச்சிக்கிட்டு போவோம். எஸ்இஓ சம்மந்தமாக எப்படி ஒரு எஸ்இஓ செஞ்சு எப்படி ஒரு வெப்தளம் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறதுலேருந்து நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட்டை தெரியுங்க.